அனைவருக்கும் வணக்கம். மல்லி சில விஷயங்கள்ல ஜெயிச்சாலும், சில விஷயங்கள்ல கோட்ட விடுதாங்க. அதுவும் முக்கியமான விஷயங்கள்ல கோட்ட விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. இப்ப அந்த விஜய் லோன் அந்த ஆஃபீசர்ஸ் வந்த விஷயத்துல மல்லி சாமர்த்தியமா நடந்தாங்க. அது நடந்ததுனால அதுல வந்து கண்டிப்பா அவங்களோட பிசினஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா இந்த விஷயம் விஜய் வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டக்கூடிய விஷயம் நடந்துருமோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து மல்லிக்கு எதிரா நடக்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா இந்த ரகுவும், ரேணுகாவும் கொஞ்சம் உஷாராவுதாங்க. மல்லி எதையோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணுதாங்க. அப்ப அது பத்தின விஷயங்கள அவங்க சேகரிப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மனோகர் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இந்த விஷயங்கள் வந்து ரகுவுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அத வந்து தடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒரு நாள் தள்ளி போகுது அப்படிங்கும்போது, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு ரகு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படி ரகுவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா அத தடுத்துருவாரு. அப்ப மல்லி கையில இருக்க அடுத்த ஆயுதம் என்ன அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. இந்த கல்யாணத்த எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க மல்லி அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பு. அதில ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கிற மாரி தெரியுது. ஏன்னா எல்லா வழிகளையும் ஓரளவுக்கு மல்லி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அத்தன வழிகளுமே தோல்வியில தான் மல்லிக்கு முடிஞ்சிருக்கு. ரேணுகாவ கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க சுடர் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணக்கூடிய அத்தன விஷயங்களும். அப்ப இதில அடுத்ததா என்ன மூவ் மல்லி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சரியா இருக்குங்கிறத விட, இனி அவங்களுக்கு இயற்கையா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும். அது எப்படி அப்படியா இருந்தா, அதாவது விஜய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மல்லி கர்ப்பம் ஒரு அந்த மாரியான விஷயம் ஏதாவது ஒண்ணு வந்தா தான் வந்து அந்த மாரி கல்யாணம் நிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, வேற எந்த வழிகள்லயும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது எதுவுமே நடக்கல. அப்ப மல்லியோட கவலையும் அது வந்தாச்சு மனசுக்குள்ள. ஏன்னா, இனி என்ன பண்ண போறோம்? எப்படி நம்ம வந்து இதில ஜெயிக்க போறோம்? எப்படி இந்த கல்யாணத்த நிறுத்த போறோம்? அப்படிங்கிற கவல மல்லி மனசுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா, அத தான் மல்லி வந்து அப்படியே அந்த ஃபோன வச்சுக்கிட்டு அப்படியே கண் கலங்குறாங்க. ஏன்னா, மல்லி இந்த அளவுக்கு கலங்க மாட்டாங்க. அது ரேணுகாவே சொல்றாங்க. மல்லி எப்பவுமே சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு அந்த ரேணுகா கெஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க உஷாராயிருந்தாங்க. அப்ப மல்லி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஏன்னா, அவங்க எடுத்த முயற்சிகள் எத்தனையுமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. நம்ம எடுத்த முயற்சிகள் தோல்வியில முடிஞ்சாலும், அத அப்படியே ட்ராப் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அடுத்தடுத்த முயற்சிகள நம்ம செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு பாதையில போறோம், நமக்கு அதில தோல்வி வருதா? அதே இலக்கு அதே தான் இருக்கணும். ஆனா, அடுத்த வழிய தேடி போய் அத வெற்றி பெறணும். இதுதான் நம்மோட சாமர்த்தியமா இருக்கணும். அத தான் அங்க வந்து மல்லி பண்ணணும். ஆனா, இப்ப அதுக்கு மல்லிக்கு நேரமும் இல்ல. அதுக்கான வேற யோசனையும் மல்லிகிட்ட வரல. ஏன்னா, எப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு கவலையும், பயமும் இருக்கோ, அங்க வந்து ஒரு புதுசா ஒரு சிந்தனை கண்டிப்பா உருவாகாது. இந்த 2 விஷயத்தையும் மனசுல இருந்து நம்ம அகத்துனா மட்டும் தான் கண்டிப்பா நமக்கு ஒரு துணிச்சலும், புது சிந்தனையும் வரும். அத மல்லி பண்ணதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்ல. அப்ப மல்லிக்கு இயற்கையா என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லி வந்து வாமிட்டிங் எடுப்பாங்க. அப்ப வாமிட்டிங் எடுத்தா அங்க இருக்கிற டாக்டர் யாரோ ஒருத்தர் செக் பண்ணிட்டு மல்லி வந்து கன்சீவ் அப்படிம்பாங்க. கன்சீவ் ஆயிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலே அது மகிழ்ச்சியான விஷயம் தான். அப்போ விஜய் என்ன செய்வாங்க, ரேணுகா காலத்தில இப்போதைக்கு அது தாலி கட்ட மாட்டாங்க. ஏன்னா, வீட்ல ஒருத்தர் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னா, அடுத்து ஒரு நல்ல காரியம் நடத்தணும் அப்படின்னா 6 மாசம் இல்ல அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருவாங்க. அப்ப இதுக்கு இடையில இப்ப ரேணுகாவுக்கு அது ஒரு பலத்த அடியா தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. மல்லிக்கு ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்க போது. அப்ப அது வெண்பாவுக்கு டபுள் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மல்லியம்மா வயித்துல ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு தம்பி பையன் பிறக்குதுன்னா, கண்டிப்பா வெண்பாவுக்கு விஜய்க்குமே சந்தோஷம் இருக்கும். ஏன்னா, ராஜி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மல்லிய பத்தி தவறா. அது விஜயும் கேள்விப்பட்டிருப்பாரு. அதனால அவருக்கு வருத்தம் இருக்க செய்யத்தான் போது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.